நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 3வது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆனி மாதம் 32 நாட்களை கொண்ட பெரிய மாதம். ஆனி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு 9 நவகிரகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறது. ஆனி மாதம் 5ஆம் தேதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே சூரியன் புதன் இணைவு இந்த மாதம் முழுவதும். மகர ராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிரன் குரு இணைவு. ஆனி மாதம் 21ஆம் தேதி சிம்மராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். அதாவது தேவகுருவை விட்டு அசுரகுரு முன்னேறி செல்கிறார். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு, 8வது வீட்டிலே கேது. சந்திர பகவான் மகர ராசிக்கு 6வது வீட்டிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். அமாவாசை யோகத்திலிருந்து மகர ராசிக்கு 3வது வீட்டிலே ராசி அதிபதி சனி பகவான் நின்றிருக்கிறார். இந்த மாதத்துடைய கிரகநிலை இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. மகர ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே சனி நிற்பதும், 6வது வீட்டிலே 6ஆம் அதிபதி புதன் சூரியன் நிற்பதும், சந்திரன் 6வது வீட்டிலிருந்து அமாவாசை யோகத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைப்பதும் மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவு உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி இந்த மாதம் நோய் நொடி இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அதெல்லாம் குறையும். உங்களுக்கும் சரி உங்கள் குடும்ப நபர்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். நோய் நொடி விலகும். 6வது வீட்டிலே சந்திர பகவான் மாதத்தை தொடங்கி வைக்கும்போது இந்த மாதம் பகையாளி எதிரிகள் தொல்லை நீங்கும். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 6ஆம் அதிபதி 6வது வீட்டிலே இருக்கும்போது மகர ராசி என்பதற்கு எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக நடக்கும். உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி வெளி இடத்துலையும் சரி சப்போர்ட் உண்டு, செல்வாக்கு உண்டு. மகர ராசிக்கு 6வது வீட்டிலே சூரியனும் புதனும் செல்லும்போது உங்கள் காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் வெற்றியாகும். அதாவது பல மாதமாக தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு, அந்த காரியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி 6வது வீட்டிலே புதன் சூரியன் கூட்டு இருக்கும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு, ப்ரமோஷன், கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். இந்த ஆனி மாதம் உங்களுக்கு பெட்டராகவே இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மகர ராசிக்கு 6வது வீட்டிலே சூரியன் புதன் இணைவு. அதாவது பார்த்திங்கன்னா அரசு சலுகைகள், அரசு உதவிகள் இந்த ஆனி மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு 3வது வீட்டிலே சனி பகவான் செல்கிறார். உங்களுக்கு 7.5 நாட்டு சனி முடிந்து விட்டது. 3வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது பார்த்திங்கன்னா நீங்களோ அல்லது குடும்ப நபர்களோ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி வைக்கலாம். கட்டல், பீரோ, சில்வர் பாத்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், துணிமணி எடுக்கலாம். 3வது வீட்டிலே சனி பகவான் செல்லும்போது உங்களுக்கு முயற்சிகள் காரியங்களில் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். ஒரு தடவை பல தடவை முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். கோச்சாரத்தில் 3வது வீட்டில் சனி பகவான் செல்வது மகர ராசி என்பதற்கு பெரிய அளவு நன்மை தான். அதாவது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி கெட்ட நண்பர்கள் சவகாசங்களை மகர ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. கெட்ட நண்பர்களும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் முதல்ல கூடுதலாக வருவாங்க. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் செவ்வாய் செல்வார். உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள், மகன் மகளுக்கு உங்களுக்கு செலவுகள் கூடுதலாக இருந்துச்சு. 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் நல்லா சுறுசுறுப்பாக தைரியமாக உண்மையாக செயல்படுவாங்க. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது பார்த்திங்கன்னா விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ மராமத்து பணிகள் தாராளமாக செய்யலாம். தடைபட்டு கொண்டிருந்த மராமத்து பணி தடையின்றி நடக்கும்.
மகர ராசிக்கு 7வது வீட்டிலே தேவகுருவும் அசுர குருவும் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள். குருவை விட்டு சுக்கிர பகவான் முன்னேறி செல்கிறார். 7வது வீட்டிலே குரு பகவான் வந்து விட்டார். உங்களுக்கு வந்து குருபலன் உண்டு. குருபலன் இருக்கும்போது மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்திலேருந்து குறைகள் நீங்கி நம்மளேருந்து நிறைகள் அதிகரிக்கும். அதாவது திருமண வயதில் உள்ளவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். அது வந்து குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கும். அது மாதிரி குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பாரி செய்யும்போது பணம் வந்து தாராளமாக கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் நீங்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டம் மனக்குறை மகர ராசி என்பதற்கு நீங்கும். குரு பகவான் 7வது வீட்டிலே இருக்கும்போது அடமான வைத்த நகையை வாங்கிடலாம். அடமான வைத்த சொத்து பத்திரங்களை கடனை கட்டிட்டு திருப்பி வாங்கிடலாம். மகர ராசிக்கு இதெல்லாம் வந்து ஒரு யோகமான நேரமாக இந்த ஆனி மாதம் முதல்ல காட்டுகிறது. ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் போதே பெண்களால் ஒரு சிலருக்கு அசிங்க அவமானம் கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உங்களை வந்து மரியாதை இல்லாமல் அசிங்க அவமானமாக பேசுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் வந்து அம்மாவோ பாட்டியோ மனைவியோ பிள்ளைகளோ அக்கா தங்கையோ குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது வெளியில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பொது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களிடையும் மகர ராசி என்பவர்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். அவங்களிடம் பேசும்போது கண்ணியமாக மரியாதையாக பேசணும். இல்லைன்னா பெண்கள் மூலம் உங்களுக்கு ஆனி மாதம் 21ஆம் தேதிக்குள் ஒரு அசிங்க அவமானம் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு. மகர ராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். குடும்ப வாக்குஸ்தானத்திலே சர்ப்ப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்ப உள் விவகார ரகசியங்களை வெளியில் பேசக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாமல் பணங்காசு வந்து செலவு செய்யக்கூடாது. அனாவசியமாக நீங்கள் வந்து நண்பர்கள் வழியில் கூட்டாளிகள் வழியில் பணங்காசு செலவு செய்யாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கொள்ளுங்கள். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது பகவான் செல்கிறார். மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது செல்லும்போது மனைவிக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து வருமான குறைபாடு இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது திட்டிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்கு 8வது வீட்டிலே கேது பகவான் செல்லும்போது பயணங்களில் நெடுஞ்சாலைகளில் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வர்றது மகர ராசி என்பதற்கு இன்னொரு 5 மாத காலம் நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.